டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிபி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறவங்க சேம் டைம் இப்போ புதுசாக லேட் ஜாயினிங் பண்ணுறவங்க நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முழு விளக்க வீடியோ. ஓகேவா? ஒரு போட்டி தேர்வை அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா அடிப்படையான தகவல் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே வந்து அடிப்படையான தகவல், ஃபவுண்டேஷன் டெஸ்ட். ஓகே, மேஜர் படிக்கும் போதே இப்போ மார்னிங் வந்து மேஜர் படிக்கீங்களா, ஆஃப்டர்நூன் வந்து சைக்காலஜி படிங்க. அப்படி படிக்கும் போதே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து படிச்சிருங்க. சேம் டைம் வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து சிலபஸ் ஆல்ரெடி குரூப்ல இருக்கு, ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆல்ரெடி குரூப்ல அவைலபிளா இருக்கு, பேசிக்கான ஃபவுண்டேஷன் டெஸ்ட் ஆல்ரெடி குரூப்ல இருக்கு, வரக்கூடிய பிரைம் டெஸ்ட், டிகிரி லெவல் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே அந்தந்த குரூப்ல அப்டேட் ஆகும். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரிபி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறவங்க சேம் டைம் இப்போ புதுசாக லேட் ஜாயினிங் பண்ணுறவங்க நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முழு விளக்க வீடியோ. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறவங்க இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்கும். சேம் டைம் புதுசாக நீங்கள் படிக்க வரவங்க ஜாயின் பண்ண போகிறவங்க நீங்களுமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க, அதுக்கான ரிசிப்டை வந்து டெஸ்ட் பேஜ் நம்பருக்கு ஷேர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே என்ரோல் பண்ணிட்டு டெலிகிராம் லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருப்போம். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது ஜாயின் ரெக்வஸ்ட் கொடுப்பீங்க. அதுக்கப்புறமா டெலிகிராமில் உங்களுடைய பெயர், மேஜர், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, அது மட்டும் இல்லாமல் என்ன பாடம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக கேட்டு நீங்கள் கொடுத்த ஜாயின் ரெக்வஸ்ட்டை வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா மேஜர் குரூப்பு, அப்புறம் சைக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் குரூப்பு, அதுக்கப்புறமா வந்து தமிழ் தகுதி தேர்வு, இந்த 3 குரூப்லையுமே வந்து ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ குரூப்ல ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருந்தது, இப்போ புதுசாக வர போகிறது எல்லாமே வந்து அப்டேட் ஆகும். அதே மாதிரி புதுசாக நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த குரூப் பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஏதாவது நாங்கள் அப்டேட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப் வந்து ஷோ ஆகும். ஓகே, அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் பார்க்காம அந்த குரூப்பை வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நடந்த எல்லா டெஸ்ட்டுமே வந்து இருக்கும். அதை நீங்கள் 1 by 1 வந்து படித்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து லேட்டாக ஜாயின் பண்ணுவீங்க. லேட்டாக ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா குரூப்பில் வந்து எதுவுமே இல்லை, போன வாரம் நடைபெற்ற தேர்வு தான் இருக்குது, நேற்று நடைபெற்ற தேர்வு தான் இருக்குது, பட் இப்போ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க. ஒரு பயிற்சியில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸாக என்ன நடந்துச்சு அது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, செகண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சிலபஸை பார்த்துருப்பீங்க, பார்க்காம இருப்பீங்க. தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ். அப்போ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அசஸ்மே வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது சிலபஸ் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு ஒவ்வொரு டேட்லையுமே வந்து அவைலபிளாக இருக்கும். அப்போ அது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து தெரியும். ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் 1 by 1 வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சிலபஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டினை வந்து பார்க்குறதே கிடையாது. பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் ப்ரீவியஸ் இயரில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, சேம் டைம் வரக்கூடிய எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி முழு தகவல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ கொஸ்டினை பார்க்காம சிலபஸை பார்க்காம நானும் படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ இல்லை எப்போதுமே இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து குரூப்பில் எல்லா பாடத்துக்குமே வந்து அடிப்படையான தகவல், அதாவது பள்ளி புத்தகங்கள்லேருந்து மாதிரி வினாக்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து ரெகுலராக வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. பட் புதுசாக நீங்கள் இன் பிட்வீன் டேஸில் வந்து மிடில் வந்து ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நடந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி
வரக்கூடிய டெஸ்ட்டையுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து அடிப்படையான தகவல், அதாவது ஃபவுண்டேஷன் டெஸ்ட். ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு போட்டி தேர்வை அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா அடிப்படையான தகவல் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே வந்து அடிப்படையான தகவல், ஃபவுண்டேஷன் டெஸ்ட். ஓகே, அது புதுசாக படிக்கிறவங்க, ஆல்ரெடி பிஹெச்டி முடிச்சவங்க, முடிக்காதவங்க, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒர்க் பண்ணாதவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து ஈக்குவல் தான். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கப்புறமா வந்து டிகிரி லெவல் அந்த மெட்டீரியல் வந்து எப்போ அப்டேட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரைம் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த பிரைம் டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து பேசிக் வந்து முடிச்சாச்சு. அப்போ சிலபஸ் வைஸ் வந்து நம்ம யூஜி, பிஜி, ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே வந்து படிக்க போகிறோம். அப்போ ஒரு யூனிட் வந்து உங்களுக்கு அந்த குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த யூனிட்டில் உள்ள டாபிக் எல்லாமே டெஸ்ட் கொடுப்போம். அதையுமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ புரியும் நினைக்கிறேன். ஒரு யூனிட் அனுப்புகிறோம், அந்த யூனிட்டில் உள்ள டாபிக் வந்து டெஸ்ட் கொடுப்போம். அதை நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க, 10 யூனிட்டுக்கான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், நீங்கள் படிக்காமல் போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அகாடமி கிடையாது. ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறமா வந்து பிரைம். ஓகே, ஸோ பிரைம் அப்படின்னு வரும்போது நான் சொல்லிட்டேன், ஒரு யூனிட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், அந்த யூனிட்ல இருந்து டெஸ்ட் நடக்கும், அதை நீங்கள் கேட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்த டெஸ்ட் போகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ 40 பேர் இருக்காங்க அப்படின்னா 40 பேரில் எப்படி ஒரு 30 பேர் 35 பேர் வந்து கட்டாயமாக வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சிலர் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிச்சுவேஷன் காரணமாக வந்து அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க. பட் அதுக்காக வந்து நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். அடுத்த டெஸ்ட் என்னவோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அட்டன் பண்ணாதவங்க அதை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுவுமே புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து டிகிரி லெவல். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இலை டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த இலை டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து முடிச்சிட்டோம், பிரைம் டெஸ்ட் வந்து படிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு பிரைம் டெஸ்ட்டுமே முடிகிற பட்சத்தில் வந்து இலை டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த இலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபுல், அதாவது மாடல் டெஸ்ட்டு, அதே மாதிரி ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு. மாடல் டெஸ்ட் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் அண்டு பிரைம் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து படிச்சிருப்பீங்க. மேஜரு, சைக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, தமிழ் தகுதி தேர்வு, இது எல்லாமே வந்து ஃபுல் டெஸ்ட்டு. அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி நம்ம ஒரிஜினல் எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ணுவோமோ அதே மாதிரி 110 வினாக்கள் மேஜர், 30 வினாக்கள் சைக்காலஜி, 10 மார்க் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, தமிழ் தகுதி தேர்வு 50 மார்க், இது எல்லாம் சேர்த்து ஃபுல் மாடல் டெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபவுண்டேஷனில் நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அதாவது அடிப்படை தகவல் வந்து நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஒரு யூனிட் படிக்கும் அப்படின்னா அந்த யூனிட்ல என்ன டாபிக் இருக்கோ அது எல்லாமே நமக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். எதையுமே வந்து மிஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில், ஒருத்தங்க படிக்காங்க அப்படின்னா படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருமே வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணுவாங்க. அப்போ தமிழ் பாடத்தில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி அந்த டாபிக் படிக்கும் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக இந்த டாப்பிக்கில் இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு ஈஸியான கொஸ்டின், ஒரு கஷ்டமான கொஸ்டின், ஒரு குழப்பக்கூடிய கொஸ்டின், அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதனால ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு, பிரைம் டெஸ்ட்டு, இலை டெஸ்ட்டு இந்த மூணுமே வந்து அந்தந்த குரூப்பில் வந்து டெய்லியுமே வந்து அப்டேட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து பிஜி டெரிப் எக்ஸாமில் மேஜர் மட்டும்தான் வேற இருக்கும். ஆனால் சைக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, தமிழ் தகுதி தேர்வு இது எல்லாமே வந்து பொதுவானது. அப்படி இருக்கும்போது மேஜரை மட்டும் படிக்காமல் ஃபர்தராக உள்ள சைக்காலஜி, கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, தமிழ் தகுதி தேர்வு இதையுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி ஃபோக்கஸ் பண்ணுறவங்க தான் வந்து எதுலேயுமே வந்து மார்க் டவுன் ஆகாமல் ஈஸியாக வந்து நல்ல மார்க் ஸ்கோர் எடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க முடியும். ஓகே, ஸோ இதில் நிறைய பேர் வந்து சார் நான் வந்து சைக்காலஜியை நான் இது எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறமா, அதாவது நான் மேஜரை படித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி நீங்கள் பண்ண வேண்டாம். அந்த தப்பை நீங்கள் இப்போ இல்லை எப்போதுமே பண்ணாதீங்க. மேஜர் படிக்கும் போதே, இப்போ மார்னிங் வந்து மேஜர் படிக்கிங்களா, ஆஃப்டர்நூன் வந்து சைக்காலஜி படிங்க. அப்படி படிக்கும் போதே வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே வந்து படிச்சிருங்க. சேம் டைம் வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து அட்டெம்ப்ட் கொடுங்க. அப்படி இருக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து ஒரு டாப்பிக்கை, ஒரு மேஜரை எப்படி படிக்கும், எப்படி வினாக்கள் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்கிற விஷயம், நிறைய பேர்னு சொல்ல மாட்டேன், வெகு சிலர் மட்டும் சார் நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து ஸ்கூல் புக்கெலாம் அத்துப்படி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக அசால்ட்டாக வந்து சொல்கிறீங்க. அது வந்து ரொம்ப தப்பு. ஏன் அப்படின்னா ஒரு கிளாஸில்
ஒரு லெசனை அந்த 40 மாணவர்களை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், கிளாஸ் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். ஆனால் போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் சிலபஸ் வைஸ் படிக்கணும், சிலபஸ் வைஸ் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் ஆக முடியும். ஓகே, நம்ம வைக்கக்கூடிய இப்போ உள்ள எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நான் பிரைவேட் ஸ்கூலில் வந்து 4-5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 2-3 வருஷமா டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து எங்கே கை கொடுக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் பிஜி டைரக்ட் எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டு ஒரு கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூலில், கேர்ள்ஸ் ஸ்கூலில், கோயட் ஸ்கூலில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகும்போது மட்டும்தான் அந்த கிளாஸ் மேனேஜ்மெண்ட் வந்து கை கொடுக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கை கொடுக்குமே தவிர மற்றபடி இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியாது. ஸோ இதுவுமே வந்து புரியும்னு நினைக்கிறேன். வெகு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சார் நான் வந்து அத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வந்து லெக்சராக இருக்கேன் அப்படிலாம் வந்து சீன் போட்டுட்டு இருப்பீங்க. அந்த சீன்லாம் வந்து கதைக்கு ஆகாது. ஓகே, ஸோ ப்ராப்பராக சிலபஸ் வைஸ் வந்து படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, சார் நான் வந்து பிஹெச்டி ஹோல்டர், இதெல்லாம் எனக்கு வந்து ஆத்துப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் பிஹெச்டி ஹோல்டராக இருந்தாலுமே அந்த பிஹெச்டி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஐடியா இருக்கும். ஓகே, ஆனால் பிஜி டைரக்ட் எக்ஸாம் ஒரு போட்டித் தேர்வை அட்டெம்ப்ட் கொடுக்க வரோம் அப்படின்னா அந்த சிலபஸ் வைஸ் வந்து நம்ம பிஹெச்டி முடிக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும். ஓகே, அதையெல்லாம் தாண்டி நான் வந்து பிஹெச்டி ஹோல்டரு, நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரியாக இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறேன், பிரைவேட் ஸ்கூலில் வந்து இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து கதைக்கு ஆகாது. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு கிளாஸில் ஒரு லெசனை எப்படி டீச் பண்ணணும், ஒரு கிளாஸை எப்படி கொண்டு போகணும், அது மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ். மற்றபடி போட்டித் தேர்வு நம்ம அட்டன் பண்ணுறோம், பிஜி டைரக்ட் எக்ஸாம் வந்து நம்ம எதிர்நோக்க போகிறோம் அப்படின்னா அந்த சிலபஸ் வைஸ் வந்து படிக்கணும். படித்தா மட்டும் பார்த்தாது, ஏன்னா எல்லாருமே படிப்பாங்க. ஒரு டாபிக் படிக்கும் அப்படின்னா அந்த டாப்பிக்கை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, நம்முடைய அகாடமியில் இருக்கக்கூடிய எல்லா பாடத்தினுடைய டீச்சருமே வந்து இதை கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இது தெரியும் இது தெரியாது அதையெல்லாம் தாண்டி ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1000 புக்கை வந்து படிக்க வேண்டாம், 100 புக்கை வந்து படிக்க வேண்டாம், ஒரே புக்கை பல டைம் வந்து 100 டைம் வந்து படிக்கணும். ஓகே, இதுவுமே வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஒரு புக்கை 100 டைம் வந்து படிக்கணும், அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இங்கே பல புக்கை படிக்கிறவங்க வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது, ஒரே புக்கை ஒரே டைம் பல டைம் வந்து படிப்பாங்க, அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ அப்படி வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இது வந்து தெரியும், நான் ப்ரீவியஸ் இயரில் வந்து படிச்சிருக்கேன், நான் குரூப் 4 படித்தேன், ப்ரீவியஸ் இயரில் வந்து நான் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த எண்ணத்தை தூக்கி தூர போட்டுருங்க. போன வருஷம் பண்ணின தப்பை இந்த வருஷம் வந்து பண்ணக்கூடாது. போன வருஷம் படிச்சீங்க அப்படின்னா இந்த வருஷமும் நீங்கள் அதே டாப்பிக்கை வந்து படிக்கணும். படிக்கும்போது மட்டும்தான் அந்த டாப்பிக்கில் நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அப்படி இல்லை, நான் போன வருஷம் படித்தேன் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் அப்படின்னா அந்த எக்ஸாமில் நம்ம ஃபெயில் தான் ஆகும். ஓகே, அதனால போன வருஷம் நான் வந்து சிலப்பதிகாரம் படித்தேனா, மரபியல் படித்தேனா, பொருளாதார தவறியல் படித்தேனா, ஓகே ஃபைன், இந்த வருஷமும் நான் அதே டாப்பிக்கை எடுத்து படிக்கேன், கரண்டில் என்ன அப்டேட் இருக்குது அதை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் வந்து புரிஞ்சு படிக்காங்களோ அவங்க தான் வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நம்ம அகாடமியில் உள்ளவங்க புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சிலபஸ் ஆல்ரெடி குரூப்பில் இருக்குது, ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆல்ரெடி குரூப்பில் அவைலபிளாக இருக்குது, பேசிக்கான ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு ஆல்ரெடி குரூப்பில் இருக்குது, வரக்கூடிய பிரைம் டெஸ்ட்டு, டிகிரி லெவல் டெஸ்ட்டு அண்ட் மெட்டீரியல் எல்லாமே அந்தந்த குரூப்பில் அப்டேட் ஆகும், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இலைட் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் ஃபவுண்டேஷன் பிரைம் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இலைட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும், அதையுமே வந்து 1 by 1 வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு இடையில தமிழ் தகுதி தேர்வு குரூப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 to 10th வரைக்குள்ள தமிழ் புத்தக வினாக்கள் வந்து முடிஞ்சு போச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் +1 +2 சிறப்பு தமிழ் இது போக மறுபடியுமே வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து ரிவைஸ் பண்ணலாம், அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கல்வி உளவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள் இதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டெய்லியுமே வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிக்கான டேஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இது போக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே கொடுக்கலாம், இதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து நமக்கு படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஸோ படித்தா மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் வந்து ஃபீஸ் பே பண்ணிட்டேன், எனக்கு வந்து இந்த யூனிட் மட்டும் வேணும், எனக்கு வந்து இந்த யூனிட் மட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி எக்காரணம் கொண்டும் யாருமே வந்து கேட்க முடியாது, நாங்கள் அப்படி ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய பிரைம் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய இலை டெஸ்ட்டு, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் பண்ணி கொண்டு போவோம். அதுக்கு கோஆப்ரேட் பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஆல்ரெடி இருக்கிறவங்க புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து காமனான ஒரு அறிவுரை. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் உங்ககிட்ட இருக்கும், அதில் வந்து நீங்கள் வந்து
சொல்லலாம். சேம் டைம் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு ஜாயின் பண்ணுங்கள். படித்தா மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து டோட்டலாக மாறும். ஸோ திங்க் பண்ணுங்கள், புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். சேம் டைம் இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு புதுசாக படிக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு அழகும் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.